இப்ப இந்த உலகம் பெயினா என்னங்கிறத உணரப் போகுது. Almighty push. என்ன நடக்குதுங்க? நாருட்டோ நாம இப்போ எங்க இருக்கோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நாம எதிர்க்க வேண்டிய எதிரி எங்க இருக்கா? இங்க என்ன நடக்குதுமா? நாங்க கேட்ட மாதிரி ஏன் எங்களை ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வர வைக்கல? நாம இங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ். நல்லா உத்து கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இதையெல்லாம் யாரு செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜிராயா கூட நாம இருந்தப்ப வந்த அந்த சக்கர வாடையை என்னால இப்ப உணர முடியுது. லேடி சுனாடே, நீங்க ஓகேவா? இதெல்லாம் என்னது? நீ கண்டிப்பா இதுக்கு அனுபவிப்ப. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அங்க நிக்கிறது யாரு? நருட்டோ. இனி உன்னை தேடி அலைய வேண்டியதில்லை. ஏன் இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க? நான் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமானது. சமனிங் ஜூட்சு. 6 பேரும் ஒன்னா இருக்காங்க. சுனாடே, 5வது ஹோக்காகே. என்ன தைரியம் இருந்தா என் ஊரை நாசம் பண்ணிருப்பேன். என் முன்னோர்கள் கனவை செதைச்சிட்டல, உன்னை நான் விட மாட்டேன்டா. ஒரு ஹோக்காகேவா இந்த மொத்த பிரச்சனையையும் முடிக்கிறேன். இப்பயாவது உனக்கு வலினா என்னன்னு புரிஞ்சுதா? என்னோட தேவை பொறுத்துதான். போதும், நிறுத்துறா. மாதிரி ஆட்கள் கூட லீஃப் வில்லேஜோட ஹோக்காகே மோதனுங்கிற அவசியமே இல்ல. ரூட்டோ, என்ன நடக்குதாங்க? அந்த பெயின் அவன் ஒரு அடியில வீழ்த்திட்டான். அவனோட மூதாதையர்களையே மிஞ்சிட்டான். அப்ப நீதான் நருட்டோ உசுமாக்கியா? ஆமா, அது நான் தான். மக்கேச்சி, நாடே பாட்டியா பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போயிடு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். கிராமத்துல இருக்கிற யாரும் இங்க இருக்க கூடாது. ஏன்னா இவன் கூட மோதும் போது மத்தவங்களை பத்தி கவலைப்பட முடியாது. அதுக்கும் நீ கட்சு இவ கூட வச்சுக்க. எல்லா பெயினை பத்தியும் இவளுக்கு நல்லா தெரியும். நேச்சர் எனர்ஜியை நான் இப்ப மாஸ்டர் பண்ணிட்டதால எல்லாருடைய சக்கராவையும் என்னால உணர முடியுது. ககாஷி சென்சைய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்களா? ஓ, அப்படியா? கிளம்பு காமக்கிச்சி. சமனிங் ஜூட்சு. லேடி சுனாடே. சகுரா, எல்லாம் முடிய போகுது. உதவிக்கு ரொம்ப நன்றி. சமனிங் ஜூட்சு. ஆரம்பிக்கலாம். Giant Rasengan! நருட்டோ, உன் முன்னாடி இருக்கிறவன் கிட்ட உன்னோட நின்ஜுட்சு வேலை செய்யாது. நின்ஜுட்சு சம்பந்தப்பட்ட எல்லா தாக்குதல்களையும் அவன் அப்படியே உறிஞ்சி எடுத்துருவான். ஓகே, அப்ப ஃப்ராக் குமட்டேவை பயன்படுத்துறேன்.
எல்லா பெயின்ஸோட பார்வையும் ஒற்றுமையா இருக்கு. கண்ணில் பட்டுட்டு இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் நம்ம தாக்க முடியாது. ஓ, அப்படியா? அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக்க நான் காட்டுறேன். அதுல இருந்து நம்ம விலகிட்டோம்னு நான் நினைச்சேன். மோடில் இருக்கும்போது தாக்குறதும் சரி, அதை தடுக்கிற தன்மையும் சரி அதிகமாவே இருக்கும். இதுக்கு மேல நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இப்ப நீ ஜெராயா சென்சேவை போல நீ அந்த ஜுட்சு முழுசா கத்துக்கிட்ட போல. ஜிராயா சென்சை நான் இப்ப சொன்னேன். உண்மைதான், அவர்கிட்ட இருந்து நான் ஜுட்சுவை நான் முழுசா கத்துக்கிட்டேன். எனக்கும் ஒரு காலத்துல அவர் மாஸ்டர் தான். அதனாலயே நம்ம 2 பேரும் சிப்லிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே சென்சை இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. இத நீதான் சொல்லி கொடுத்தியாப்பா? இல்ல, நானே இப்பதான் முறையா இதை பாக்குறேன். அவ என்னெல்லாம் பண்ண போறானுங்கிறது எனக்கே தெரியல. நருட்டோட ஜூட்சு பார்க்கும்போது அப்படியே ஷுரிகேன் ஜூட்சு மாதிரி இருக்கு. ஃபின் ஸ்டைல் ரசன் ஷுரிகேனா? நாருட்டோ என்ன பண்ற? அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் எதை அடைய விரும்புறேங்கிறதையும் உண்மையான அமைதி என்னங்கிறத உன்னால பார்க்கவே முடியாது. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? முதல்ல உன் வாயை மூடு. அவ என்ன பண்ணா? என்னுடைய சீக்ரெட் ட்ரைனிங்க்கு பலன் கிடைச்சிருச்சு. அது அற்புதம், அது விரிவடையுது. சமனிங் ஜுட்சு. தைதரசனோட அர்த்தம் இப்ப புரியுது. இவ என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. அடி அடிக்கிறோமோ அதுங்க எண்ணிக்கையில அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இத பத்தி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. பாத்தீங்களா, நான் வேலைக்கு ஆகாதவன். என்ன மன்னிச்சிருங்க சீஃப் டோட். ஜுட்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சேஜ் மூடு முடிவுக்கு வரப்போகுது. அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்கள ஒருத்தரையாவது நான் அழிச்சே ஆகணும். மா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ரெனேகானோட பார்வையில் இருக்கிற ஒற்றுமையை எப்படியாவது உடைக்கணும். கண்டிப்பா பாத்துக்கலாம்ப்பா. பண்டா, பாஸ், நான் சொல்றத ஒழுங்கா கவனி. தயவு செஞ்சு நம்மகிட்ட இப்ப நேரம் இல்ல. நீங்க தயாரா? சேஜான் வின் ஸ்டைல் சாண்டர்ஸ். எங்க அவங்க? ரசின்கான் பராஜ். அவனோட வாய்க்குள்ளையா? சைஜு ஜுட்சு மொத்தமா தீந்து போயிடுச்சா? அவனோட சேஜ் மோட் அத்தனையும் தீந்து போச்சு. அவன் சிக்க போறான். நைன் டேல்ஸ் அவனோட நம்ம 2 பேரையும் இணைய விடாம தடுக்குதா? ஆமா, அப்படின்னா நாம என்னதான் பண்றது? இந்த பிரச்சனைக்கு நருட்டோ தானாவே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டான். பாரு நருட்டோ, சீக்கிரம் அதை என்கிட்ட கொடு, நான் பண்றேன். மோதி பாப்போமா? இவனை நான் பார்த்து நான் இப்ப சேஜ் மோடுக்குள்ள போக போறேன். பற்ற கூடாது, தள்ளி போங்க. பக்கத்துல யாரும் போயிடாதீங்க. என்னுடைய சேஜ் சக்கராவை நான் இன்னும் 2 தடவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன் நருட்டோ. இப்போ ரிவர்ஸ் சமனிங் ஜூட்சு. வர வச்சுட்டேன். நீ இப்ப அந்த ஜூட்சுவை வெளியே கொண்டு வா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நருட்டோ கிளம்புறதுக்கு முன்னாடியே ஷேடோ க்ளோன்ஸை ரெடி பண்ணிட்டான். அப்படியா? உண்மையிலேயே இது ஒரு நல்ல தீர்வுதான்.
வாய்ப்பில்ல. ஆட மறந்தே போயிட்டேன். இதுதான் அவனுடைய பவர். எந்த ஒரு நிஞ்சுட்சுவையும் அவனால அப்சர்வ் பண்ண முடியும். ஆனா நாம தான் அப்பவே அவன் கதையை முடிச்சிட்டோமே. ஆமா, அது என்னது? ரொம்ப முக்கியமான ஆளே அந்த பெயின் தான். கீசர் சேட் சொன்னாரு, அது அவன் தானே? இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கறது அவன் தானா? ஆமா, அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கும் போது அந்த பெயின் பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். எந்தவித தாக்குதலையும் அவனால துரத்தி விட முடியும். அதே மாதிரி தன்னை நோக்கி அவனால எதையும் ஈர்க்க முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னோட சக்தியை அவனால பயன்படுத்த முடியல. பேசி பிரயோஜனம் இல்ல. பின்னாடி நிக்கிறவனை நாம எப்படியாவது முதல்ல போட்டு தள்ளணும். இதுக்கு நம்ம ஸ்மோக் பாம்ஸ பயன்படுத்தணும். தயாரா? இது வேலைக்காகாது. நீ இப்ப அப்சர்வ் பண்ணது வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சு தான். இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன் கதை முடிஞ்சது. என்னோட சக்தி திரும்ப வந்துருச்சு. பொறுத்திருந்து பாரு. சேஜ் ஜூட்சு பிரமாதமா செஞ்சுட்ட. இன்னும் 2 பேர் தான். புகை கிளம்பின சமயத்திலேயே அவன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கான். சமயம்தான். Almighty push! என்ன நருட்டோ, உனக்கு எதுவும் ஆகலல? ஒன்னும் ஆகல. அவன் கிட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த ஜூட்சு இருக்கா? நடுவுல இருக்கிற அந்த பெயினுக்கு துரத்திட்டு இருக்கிற சக்தி மறுபடியும் வந்துருச்சு போல இருக்கு. யாரு அவனா? பெயினோட அந்த ஜுட்சு தான் நம்ம கிளானையே அழிச்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்ப என்னால நின்ஜுட்சு டாய்ஜுட்சு ரெண்டுத்தையும் பயன்படுத்த முடியாது. வேற ஜுட்சுக்கும் அடுத்த ஜுட்சுக்கும் இடையில வெறும் 5 செகண்ட்ஸ் தான் கேப் இருக்கு. வெறும் 5 செகண்ட்ஸ் மட்டும் தானா? ஜுட்சுவை வச்சு மடக்கிடலாம். ஆனா எப்படி? எனக்கு தான் அது வராதே. அத நாங்க பாத்துக்கிறோம் நருட்டோ. மறுபடியும் ஆல்மைட்டி புஷ். சீஃப் டாட், என்ன நடக்குது?